SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் பார்ட் டைம் ஜாப்பில் பணிபுரிய தங்கள் பெயர் மற்றும் கல்வி தகுதியை 9994104160 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அனுப்பி முழு தகவலையும் பெறுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, லோக்கல் டிரைவை மற்ற கம்ப்யூட்டரில் எப்படி ஷேரிங் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். 2 கம்ப்யூட்டர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்யூட்டரில் டிரைவ் செக் பண்ணுறோம். டோட்டலாக 3 பார்ட்டிஷன் இருக்குது. இப்போ இதில் அந்த பேக்கப்ங்கிற டிரைவை தான் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ரன் டயலாக் பாக்ஸ் எடுத்து கமாண்டில் இந்த பிசியோட ஹோஸ்ட் நேம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது நீங்கள் கமாண்டில் போய்ட்டு ஹோஸ்ட் நேம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே ஆகும். இதுதான் இந்த மிஷினோட ஹோஸ்ட் நேம். இப்போ இன்னொரு கம்ப்யூட்டர், இதுலேயும் நம்ம எத்தனை டிரைவ் இருக்குன்னு பார்ப்போம். இதில் 2 டிரைவ் இருக்குது. இப்போ இதில் அந்த பேக்கப்ங்கிற டிரைவை இதில் ஷேரிங் பண்ண போகிறோம். நம்ம இதோட ஹோஸ்ட் நேமும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அந்த டிரைவ் இதில் ஷேர் பண்ணுறதுக்கு இதோட ஹோஸ்ட் நேம் தேவையில்லை. இருந்தாலும் ஹோஸ்ட் நேம் எப்படி பண்ணுறது, எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. இன்னொன்று முக்கியமான ஸ்டெப்பு, பிசியில் ஃபயர்வால் நம்ம டிசேபிள் பண்ணி வைக்கணும். அதுக்கு நீங்கள் கண்ட்ரோல் பேனல் இல்லை செட்டிங்ஸ் இதில் போனீங்கன்னா அந்த சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கு இல்லையா, இந்த டேப்பை கிளிக் பண்ணுங்கள். விண்டோஸ் டிஃபெண்டர் ஃபயர்வால்னு இருக்கும். இப்போ ஃபயர்வால் இதில் ஆனில் இருக்குது. இதை நம்ம கண்டிப்பாக ஆஃப் பண்ணிடணும். ஃபயர்வால் ஆஃப் பண்ணி வச்சா மட்டும்தான் நமக்கு டிரைவ் ஷேரிங் பண்ண முடியும். ஸோ 2மே டேன் ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஃபயர்வால் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதே ஸ்டெப்பை நம்ம ஷேர் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த டிரைவ்லையும் நம்ம ஃபயர்வால் டிசேபிள் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஷேர் பண்ணுறதுக்கு அந்த டிரைவில் ரைட் கிளிக் பண்ணி விண்டோஸ் 11 ஷோ மோர் ஆப்ஷன் இருக்கும். இதில் போனீங்கன்னா கிவ் ஆக்சஸ் டு அப்படின்னு இருக்கும். அதில் அட்வான்ஸ் ஷேரிங் இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம அந்த ஷேரிங் தான் எனேபிள் இருக்குது. அட்வான்ஸ் ஷேரிங் கிளிக் பண்ணணும். ஸோ இந்த ஷேர் திஸ் ஃபோல்டர் இருக்கு இல்லையா, அதில் டிக் வச்சிங்கன்னா நமக்கு இந்த எல்லாமே ஹைலைட் ஆகிரும். ஷேர் நேம் நம்ம என்ன கொடுக்கணுமோ, இப்போ அதில் பேக்கப் இருக்குது. ஸோ நம்ம அதில் பேக்கப் ஷேர் இந்த மாதிரி ஒரு நேம் கொடுத்துக்கிறோம். இது நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலாம், எவ்வளோ யூஸர் பண்ணலாம். இப்போது ஒரு ஆஃபீஸில் நெட்வொர்க்கிங்கில் இருக்குது அப்படின்னா எத்தனை யூஸர் மட்டும் இதில் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கலாம். இது இல்லாமல் பர்மிஷன் லெவல் நம்ம கொடுக்கலாம். இப்போ எல்லாருமே லாகின் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ரீட் ஒன்லி ஆக்சஸ் வேணுமா இல்லை ஃபுல் ஆக்சஸ் வேணுமா அப்படிங்கிறதையும் நம்ம இதில் டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பர்சனல் யூஸ் பண்ண போகிறோம், அதனால் ஃபுல் ஆக்சஸை கொடுத்து செட் பண்ணிக்கிறோம். ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்தீங்க அப்படின்னா இவங்க ரீட் ரைட்டு டெலீட்டு எல்லாமே பண்ணிக்கலாம். நீங்கள் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அந்த டிரைவில் ஜஸ்ட்டு ஒரு க்ரீன் ஐக்கான் வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த டிரைவ் ஷேர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஷேர் டிரைவை நெட்வொர்க்கில் மற்ற மிஷினில் நம்ம இப்போ மவுண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு அந்த செகண்ட் பிசியில் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் 2 ஸ்லாஷ் போட்டு அந்த மிஷினோட ஹோஸ்ட் நேம் ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் பிசிக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி க்ரெடென்ஷியல் கேட்கும். நீங்கள் பாஸ்வேர்டு எதுவும் போடல அப்படின்னா டைரெக்டாக ட்ரை வந்துடும். நம்ம பாஸ்வேர்டு போட்டிருக்கோம், அதனால் மிஷினோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு போட்டு அந்த ரிமெம்பர் மை க்ரெடென்ஷியலில் ஒரு டிக் பண்ணிவிடுங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நமக்கு இந்த மாதிரி பாஸ்வேர்டு கேட்காது. இப்போ நம்ம ஓகேன்னு கொடுக்குறோம். இந்த காட்டுது இல்லையா,
இப்போ வந்து இந்த ஷேலுக்கு டிரைவ் என்னென்னு காட்டுது. இதை வந்து நம்ம மவுண்ட் பண்ணணும். மவுண்ட் பண்ணால் தான் நமக்கு பர்மனெண்ட்டாக இதில் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு நம்ம இந்த ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மேப் நெட்வொர்க் டிரைவ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டிரைவ் லெட்டர், இது லெட்டர்ஸ் இருக்கும், நம்ம என்ன லெட்டர்ஸ் வேணுமோ அதை அசைன் பண்ணிக்கலாம். ரீகனெக்டட் சைன்இன் இது கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் மிஷின் ரீஸ்டார்ட் பண்ணி வரும்போதும் ஆட்டோமேட்டிக்காக இந்த மவுண்ட் வந்து நமக்கு மவுண்ட் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக டிரைவ் வந்து மவுண்ட் ஆயிரும். ஸோ இது ஃபினிஷ் கொடுத்துட்டோம். அவ்வளோதான், நமக்கு அந்த டிரைவு இதில் ஷேர் ஆகிடுச்சு. இப்போது திஸ் பிசி போய் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 2 டிரைவ் இருந்துச்சு. இப்போ நெட்வொர்க் லொக்கேஷனில் அந்த பேக்கப் ஷேர் நம்ம கொடுத்தோம் இல்லையா, அந்த மிஷினோட டிரைவ் இதில் மவுண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்துருக்கனால நமக்கு வந்து இதில் ஃபுல் ஆக்சஸ் இருக்கும். நீங்கள் ஒரு புதுசாக ஃபைல் ஆட் பண்ணிக்கலாம், இருக்க ஃபைலை எடிட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணலாம், ஃபுல் கண்ட்ரோல் இருக்குது. இவ்வளோ தான் சிம்பிள் ஸ்டெப். நீங்கள் 2 ஸ்டெப் மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். மிஷினோட ஹோஸ்ட் டைம் வேணும், அடுத்து ஃபயர்வாலை வந்து டிசேபிள் பண்ணி வைக்கணும். இதுதான் மேஜர் பாயிண்ட்டு. இப்போ வந்து இந்த ஷேரிங் கொடுத்தது வந்து வேண்டாம், அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்ட்ரோல் பேனல் போட்டிங்கன்னா யூசர் அக்கௌண்ட்டில் அந்த கிரெடென்ஷியல் மேனேஜர் இருக்கு இல்லையா, அதில் விண்டோஸ் கிரெடென்ஷியல்னு இருக்கும். இதில் வந்து நம்ம சேவ் பண்ண பாஸ்வேர்டு எல்லாமே இதில் இருக்கும். அந்த ஜஸ்ட் இப்போ இருக்குது பார்த்திங்களா, அந்த ஹோஸ்ட் நேம் போட்டிருக்கு. இதை ஜஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த ஷேரிங் வந்து நமக்கு அன்மவுண்ட் ஆயிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.